ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க இப்போ புதுசாக கேட்டீங்க அப்படின்னாலும் சரி, ஏற்கனவே கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவில் வேறிருந்து நிற்கிறேனடி, அத்தியாயம் 31. என்னது, அத்தை வீட்டுக்கு மருமகளா? நானா? அது எப்படி? அக்கா மலர்விழியை மாமா பெரிய வசதியான படித்த நாகரிகமான குடும்பத்தில் கட்டி கொடுத்தாரு. எனக்கு என் பட்டிக்காட்டு அத்தை வீடா என்ற பயம் வந்தது புகழ்வெளிக்கு. அவள் ஏதோ கொஞ்ச நேரம் தேனுஷாவிற்கு பயம் காட்ட நினைத்தாள். ஆனால் இப்போ என்னென்னவோ நடந்து விட்டது. இப்போ அவள்தான் ஆப்பு அசைத்த குரங்காக போய்விட்டாள். ஆனாலும் தேனுஷா பட்ட கஷ்டத்திற்கு தான் காரணம் என்று உண்மையிலேயே இப்போ முழு விவரமும் தெரிந்த பிறகு வருத்தப்பட்டாள் புகழ்விழி. அதையே எழுதி நான் ஏதோ சின்ன பயம் காட்ட, ஏதோ எனக்கு சின்ன கோபம் தேனுஷா மேலே, அதை காட்டி அவளை ஒரு 1.5 மணி நேரம் பயம் காட்டத்தான் செய்தேன். இப்படி கூட நடக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கலை. ஆனாலும் நடந்தவற்றிற்கு நான் தான் காரணம். என்னை முடிந்தால் மன்னித்து விடுங்கள் என்று மாமா சஸ்தி தேனுஷாவின் நம்பரை வாங்கி அவளுக்கும் குறுந்தகவல் அனுப்பிவிட்டு அம்மா திட்டுவதை வாங்கி கட்டி கொண்டாள் புகழ்விழி. காய்ச்சல் குறைந்து விட்டது தேனுஷாவிற்கு. மாலை நேரம் வெளியே போர்ட்டிகோவில் அமரும் முன் கால் கை முகம் கழுவி பூஜை அறையில் சாமி கும்பிட்டாள். இத்தனை நாள் மாமியார் புடுங்குக்காகவே தான் சாமி கும்பிட்டாள். ஆனால் நேற்று இரவு அந்த இருட்டு சந்தில் அந்த முரடனிடம் மாட்டிக்கொண்டு விழித்த போது அவள் மனதார முருகனைத்தான் வேண்டிக் கொண்டாள். அந்த நம்பிக்கை தான் அவளுக்கு அவனை பிடித்து தள்ளும் அளவு பலத்தை கொடுத்ததோ என்னமோ தெரியலை. காலையிலும் குளித்துவிட்டு அத்தனை உடல் அழுப்பிலும் தன் மானத்தை காத்த அந்த பெண் போலீசார் உருவில் வந்து அந்த தெய்வம் தன்னை காப்பாற்றியதாக இப்ப தேனுஷா நம்பினாள். ஏனென்றால் புது கான்ஸ்டபிள், ஊர் புதுசு என்பதால் வழி தெரியாமல் அந்த சந்திற்குள் வந்துவிட்டதாக அவர்கள் சொன்னதை கேட்ட பின் அந்த எண்ணம்தான். இப்பவும் பூஜை அறையில் மாமியாருடன் அமர்ந்து மனமாற இப்போது கடவுளை வணங்கினாள். தெய்வம் மனித ரூபம் என்பார்கள். அதை கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளை காப்பாற்று என்று தவித்தவர்களுக்கு கடவுளை காப்பாற்று என்று தவித்தவர்களுக்குத்தான் கடவுள் மனித ரூபத்தில் வருகிறார். அனுபவப்பட்டு உணர்ந்த தேனுஷா இப்போது முழு மனதாக அந்த முருகனை, குலவ தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டாள். பிறகு வெளியே வந்து ஒரு சேரை கொண்டு வரச் சொல்லி போட்டு அமர்ந்து கொண்டாள். அந்த நேரம்தான் வாடகை காரில் நறுமுகை, நாகராஜன், இளவரசி, அவர் வீட்டுக்காரர், பிரியா அண்ணி அனைவரும் வந்து இறங்கினார்கள். முதலில் அம்மாவை பார்த்ததும் அழுகை பொங்கி கொண்டு வர தேனுஷா ஓடிப்போய் அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள். அவள் அழுததை பார்த்தவர்கள் ரொம்ப பயந்து போனார்கள். என்ன ஆச்சுடி தேனு என்று நறுமுகையும் மகளை கட்டி கொண்டு அழுதார். இளவரசி தான் தங்கச்சியை அதட்டி, என்ன அழுகை இது? அவதான் சின்ன பொண்ணு, நீயும் இப்படி வாசலில் நின்று அழுகலாமா? இதையும் ஃபோட்டோ எடுத்து உடனே ஃபோனில் போட்டுருவானுங்க என்று அதட்டியவர், வாங்க உள்ளே என்று அம்மா மகள் இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே வர, அப்பத்தான் மருமகளுக்கு ஹார்லிக்ஸ் கொண்டு வந்த சௌந்தரம் அவர்களை பார்த்து ஒரு நொடி பயந்து போனார். பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு வந்தவர்களை வரவேற்று விட்டு மருமகளை, தேனு இந்தா குடி, மாத்திரை போட்டது வாய் கசக்குதுன்னு மத்தியம் கூட நீ ஒழுங்கா சாப்பிடலை என்று கொடுத்தார். கண்களை துடைத்த தேனுஷா, சாரி அத்தை, அம்மாவை பார்த்ததும் அழுக வந்துருச்சு எனக்கு என்றாள். அது சகஜம்தான், உடம்பு சரியில்லை என்றாலே மனசு அம்மாவை தான் தேடும் என்றவர் சம்பந்திகளுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மகனுக்கு ஃபோன் பண்ணி, உன் மாமனார் மாமியார், பெரிய மாமியார் எல்லாரும் வந்திருக்காங்கப்பா, கீழே வா என்றார். பாரேம்மா என்றவன் அடுத்த 10 நிமிடத்தில் இறங்கி வந்தான். வாங்க என்றவன் இயல்பாக வந்து மாமியார் மடியில் படுத்து இருந்த மனைவியின் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு, இப்போ ஃபீவர் இல்லை, ஏதாவது சாப்பிட்டியா என்றான். குடிச்சேன் என்றாள். அம்மா அப்பா எப்போ வருவாங்க? எனக்கு கிளம்பணும் என்றான். ஃபோன் பண்ணிட்டேன், 10 நிமிடத்தில் வரேனாரு என்ற போதே குருபரன் வந்தவர், வாங்க வாங்க என்று வரவேற்றார். பிறகு மருமகளிடம்தான் உடம்பை பற்றி விசாரித்தார். பிறகு ஃபோனில் எப்போ பார்த்தீங்க? எடுத்தாச்சே என்றார். என் வீட்டுக்காரருக்கு அவருடைய தோஸ்து தான் அனுப்பி வச்சாரு என்றாள் பிரியா. ஆமாம்மா, என்ன பண்ணுறது, நேரம் காலம் நேற்று பொழுதுக்குள் எங்களை படித்து விட்டது என்றார் குருபரன். என்ன நடந்தது என்று கேட்க, எல்லாரும் என்னை மன்னித்து விடுங்கள், என் மருமகள் வீட்டிலேயே
வீட்டிலேயே இருக்கே என்று என் மகள் கூட சினிமாவுக்கு அனுப்பி வைத்தேன். சினிமா தியேட்டரில் பயங்கர கூட்டம். படம் முடிந்ததும் அண்ணி ரொம்ப கூட்டமாக இருக்குது, நீங்கள் மெதுவாக வாங்க, நான் காரில் பெட்ரோல் போடணும், பக்கத்தில் தான் இருக்குது என்று முதலில் போய்விட்டாள். கூட்டம் போன பிறகு மருமகள் வாசலில் வந்து நின்றிருக்கு. கொஞ்சம் ரோட்டில் இறங்கி வந்து பார்க்க நாய் இதை பார்த்து குறைக்க பயந்து போய் பக்கத்தில் இருந்த சந்துக்குள்ளே ஓடி மறைய, பிறகும் நாய் துரத்த நல்ல வேளை 2 மகளிர் காவல் நிலைய போலீஸார் பார்த்து அந்த நாயை விரட்டி உதவி இருக்கிறார்கள். நாயை விரட்டியதில் கைப்பை எங்கோ விழுந்து விட்டது. ஃபோனும் இல்லை, யாருடைய நம்பரும் ஞாபகத்தில் மருமகளுக்கு தெரியலை. அதனால் போலீஸார் ஆட்டோ பிடித்து ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை. பெரிய கும்பலாக ஒரு அடிதடி கேஸ் வந்ததும் மருமகளை உட்கார வைத்துவிட்டு அதை பார்த்தார்கள். இங்கே பெட்ரோல் போட்டுட்டு வந்த என் மகள் மருமகளை காணோம் என்றதும் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னான். நானும் என் ஆட்களும் சல்லடை போட்டு தேடினோம். மெயின் ரோடு என்றால் தெரிந்திருக்கும். இரவு நேரம் சற்று பெரிய ஏரியாவாக போனதால் எங்களால் கண்டுபிடிக்கவும் முடியலை. சஸ்தி ஃப்ளைட் பிடித்து திருவனந்தபுரம் போய் அங்கே இருந்து மதுரை வந்துட்டான். 4 மணி நேரத்தில். ஸ்டேஷனில் மருமகளை விசாரித்திருக்காங்க. ஃபோன் நம்பரும் தெரியலை, வீட்டு அட்ரஸும் தெரியலை. எதுவும் தெரியாமல் அவங்களும் தான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? பொம்பளை பிள்ளை அர்த்தராத்திரி காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷன் போனால் எவனாவது 1ன்னா 10ன்னு திருச்சி வேற நெட்டில் போட்டுடுவானுங்க என்று நான் தான் முதலில் போலீஸிற்கு போக நினைக்கலை. உங்கள் மருமகன் வந்தவுடன் எனக்கு என் மனைவி தான் முக்கியம். உங்கள் கௌரவம் என்ன ஆனாலும் சரி என்று சொல்லவும் ஏசிபிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அடுத்த 20 நிமிடத்தில் மருமகள் மகளிர் காவல் நிலையத்தில் இருப்பதை தகவல் சொல்லிவிட்டார். போய் நாங்கள் தான் கூட்டிகிட்டு வரும்போது எவனோ ஃபோட்டோ எடுத்து தப்பும் தவறுமா போட்டு விட்டான். இனி நாம் அதற்கு மறுப்பு போட்டாலும் ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க என்று விட்டுவிட்டோம். நேற்று பயத்தில் மருமகளுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. ஃபோனும் இல்லை. சரியான பிறகு உங்ககிட்ட மருமகளே சொல்லட்டும் என்று தான் இருந்தோம் என்றார். கடவுளே, இதற்கு என்னென்னமோ போட்டு விட்டார்களே. அதுவும் தேனும் அழுதபடி வரவும் தான் என் அக்கா மகன் பயந்து போய் எனக்கு மதியம்தான் ஃபோன் செய்தான். நான் பலமுறை தேனுவிற்கு ஃபோன் அடித்தேன். ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. எனவே தான் கிளம்பி வந்துவிட்டோம் என்றார் நறுமுகை. பெத்த மனசு கலங்கத்தானே செய்யும். நேற்று இரவு முழுவதும் என் பொண்டாட்டி அழுத அழுகை. என் மகள்கிட்ட இதுவரை பேசவே இல்லை. அவள் இருந்து கவனமாக கையோட காரில் கூட்டிக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று எல்லாமே என் மகளால் தான் என்று குருபரன் மன்னிப்பு கேட்க, அதுவும் சின்ன பொண்ணு தானே, ஏதோ கூட்டம் குறைகிறதுக்குள்ளே வந்துடுவோம்னு போயிருக்கும் என்றார் இளவரசி. ஆமாம், போன இடத்துல நல்ல கூட்டம், அதனால் வர நேரமாகிருச்சு, அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சு என்றார் குருபரன். அவர்களாலும் தான் அதில் யாரை குற்றம் சொல்ல முடியும்? மகள் மேல்தான் தப்பு என்று மன்னிப்பும் கேட்டுவிட்டார். இனி என்ன சொல்ல முடியும்? சஸ்தி தான் மனைவியை அவர்கள் முன் திட்டினான். இப்படி தைரியம் இல்லாமல் வளர்ந்திருக்கிறா. இவளை சென்னையில் கொண்டு போய் விட்டால் என்ன ஆகும்? நான் இவள் பின்னாடியே தெரிந்தால் நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது? இங்கே தியேட்டர் உள்ளே நின்று இருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இனியும் இவள் இப்படி இருந்தால் எப்படி? இவள் படித்தவள் தானே. என்னோட தொழில்களை இங்கே அப்பாவோட இவளும் செய்யலாமே. அதற்கான தைரியத்தை முதலில் இவள் வளர்த்துக்கணும் என்றான். தம்பி, போக போக மருமக எல்லாம் பழகிடும் என்றார் குருபரன். என்னப்பா சொல்கிறீங்க? அவள் போலீஸிடம் நான் குருபரன் ஐயா மருமகள், குரு பட்டு மாளிகை எங்களோடது தான் என்று சொல்லி இருந்தால் உடனே வீட்டில் கொண்டு வந்து விட்டிருப்பாங்க. உங்கள் மருமக ஏன் சொல்லலை என்று கேட்க, ஆமாம் ஏண்டி சொல்லலை என்று நறுமுகை கேட்க, அவங்க மாமனார் பேர் கேட்கல, வீட்டுக்காரர் பேர் தான் கேட்டாங்க. சொன்னேன், யாருக்கும் தெரியலை என்றாள் கணவனை பார்த்தபடி. அவன் முகம் கருத்தது. வாய்விட்டு சிரித்த குருபரன், சரியா சொன்னாய் மருமகளே. உன் புருஷன் எங்கோ போய் தொழில் பண்ணுறான். சொந்த ஊரிலேயே அவனை யாருக்கும் தெரியலை. பாவம், மருமகள் என்ன செய்யும் என்றார் குருபரன் குறும்பாக. என் பேர்தான் அவங்களுக்கு தெரியலை. நம்ம கடை பெயரை சொல்லி இருக்கலாமே என்றான். மற்றவர்கள் தேனுஷாவை பார்க்க, எனக்கு அந்த ஞாபகமே அப்போ வரலை என்றாள். பிறகு என்ன சொல்ல முடியும்? சஸ்தி அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு சென்னை கிளம்பினான். இரவு உணவு சாப்பிட்ட பின் அங்கேயே தங்க வைத்தார்கள் அவர்களை. காலையில் மகள் எழுந்து பூஜை செய்வதை பார்த்த நறுமுகை மனம் நிம்மதியானது. ஆனாலும் சௌந்தரத்திடம் ஏன் தேனுஷாவை சென்னை அனுப்பலை என்று கேட்க,
கொஞ்ச நாட்களுக்கு கணவன் மனைவி இருவருக்குமே நேரம் சரியில்லை. இப்போ பாருங்க, அடுத்தடுத்து மருமகளுக்கு கஷ்டம். நாங்கள் இங்கே இருக்கோம், ஏதாவது என்றால் பார்த்து கொள்வோம். ஆனால் அங்கே மகன் காலையில் போனால் வர இரவு 8 மணிக்கு மேலே ஆகும். மருமகள் தனியாக இருக்கணும். நம்ம மதுரை மாதிரி இல்லை சென்னை. அதுவும் இவன் வீடு இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க கூட நுனி நாக்கில் தான் ஆங்கிலம் பேசுவாங்களாம். யாரும் யாருடனும் பேசி பழக மாட்டார்களாம். அதனால தான் இந்த கடுமையான காலகட்டம் முடியட்டும், கரகம் கழிந்ததும் அங்கே கொண்டு போய் விடலாம் என்று நினைத்தோம். மகன் சனி ஞாயிறு ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிறான் என்றார். சரி சம்பந்தி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இவ அத்தை வருட கணக்கில் பேசாமல் இருந்தவர். 2 நாள் முன்பு அவரே என்கிட்ட பேசினார். தேனு என்றால் அவருக்கு ரொம்ப பிரியம், என் மாமியார் மாதிரி என்று. என் வீட்டுக்காரரும் அவரும் ரொம்ப பாசமாக இருப்பார்கள். இவள் மேல் ஏதோ கெட்ட கனவா வருதாம். தேனுவிற்குத்தான் ஏதோ பிரச்சனை என்று அவர்களும் பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தார்கள். நான் இப்படி ஆகும் என்று நினைக்கவே இல்லை. நல்ல வேலை, எங்கள் சொந்தங்களில் யாரும் அதை பார்க்கலை. அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்நேரம் வீட்டிற்கே படையெடுத்து வந்திருப்பாங்க. ஏதோ கெட்ட நேரம் இப்படி போட்டு ஆட்டுது என்றார் நறுமுகை.